இன்னைக்கு இந்த பதிவில் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மல்லி செடியையும் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லி செடியை கொடி போலவும் வளர்க்கலாம், கட் பண்ணி விட்டு செடி மாதிரியும் வளர்க்கலாம். நான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதுனால எப்போவுமே கட் பண்ணி விட்டு குறும் புதர் செடி போல தான் வளர்த்துக்கிட்டு வரேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதி மல்லி கொடியை கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக சந்தன மல்லி கொடியும் அதுக்கப்புறம் இருவாச்சி, இது ரெண்டுத்தையுமே இப்போ கட் பண்ண போகிறோம். இருவாச்சி மல்லி செடி ரொம்ப ஹைட்டாக கொடி மாதிரி வளர்றதுனால அதையும் நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பாருங்கள், முதிர்ந்த கிளைகளை மட்டும் வெட்டி விட்டுட்டேன். இப்போ வந்த புதிய துளிர்களை அப்படியே விட்டாச்சு. அதே மாதிரி சந்தன மல்லியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குண்டு மல்லி செடி. இந்த குண்டு மல்லி செடியும் ரொம்ப ஹைட்டாக அப்படியே கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதையுமே நான் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக காக்கட்டான் மற்றும் ரோஜா மல்லி செடி, இது ரெண்டுத்தையுமே ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ரோஜா மல்லி செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குன்னு. பக்கத்துலேயே காக்கட்டான், இதுவும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி க்ரூம் பண்ணி புதிய துளிர்கள் வந்தாச்சு. இந்த முல்லை கொடியில் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்கிறதுனால இப்போதைக்கு கட் பண்ணலைங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.